ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். அன்வெயிலோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். கிச்சன்ல இருந்து வந்த ஒருத்தன் திடீர்னு யாரோ கொலை பண்ணப்பட்டிருக்காங்கன்னு கத்துனால அந்த பையன் மட்டும் தான் அந்த ஹுவான் இறந்து போகும்போது இருந்திருக்காங்கன்னு ஷாவ் லீலி ரெண்டு பேருமே கிளம்பி அந்த பையன் கிட்ட வராங்க. மீட்லாம் வெட்டுற வேலை பார்த்துட்டு இருக்கான். எனக்கு தெரியாதுங்க, நாங்க வரும்போது அவர் இறந்து போனாரு, திடீர்னு தலையில கல் விழுந்து, அவ்வளவுதான் தெரியும் அப்படின்னு அவன் சொல்லிடுறான். ரெண்டு பேருக்கும் வேற ஆதாரமும் இல்ல. ஷாவ் லீலி ரெண்டு பேரும் வெளியே வந்துடுறாங்க. ஷாவ் சொல்றான், அந்த பையன் எவ்வளவு தெளிவா பேசினான், முகத்துல ஒரு பயம் இல்ல. மீட் கட் பண்ணிட்டு இருக்கான். பொதுவா எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் மீட் எல்லாம் வெட்டும் போது லைட்டா உடம்புல எல்லாம் வந்துட்டு கொஞ்சமா அசிங்கமா இருக்கும்ல பாக்குறதுக்கு, ஏதாவது ரத்தம் எல்லாம் சிந்தி இருக்கும்ல. ஆனா அவன் பாடி எவ்வளவு கிளீனா இருந்தது. அவன் கட் பண்ணி வச்ச மீட் ஒண்ணும் அப்படியே துண்டு பர்ஃபெக்டா இருக்கு. அது எப்படி? இவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஷாவ் யோசிக்க ஆரம்பிக்கிறான். மார்ச்சுவரியில இந்த வியாதியால இறந்து போறவங்க பாடி எல்லாம் கொண்டு போய் வைக்கிறாங்க. அப்படி வச்சுட்டு ஒரு டாக்டர் ஒருத்தர் திரும்பி பாக்குறாரு. பார்த்தா வச்ச பாடிய யாரோ பயங்கரமா கிழிச்சு கொடூரமா ஏதேதோ பண்ணிருக்காங்க. இவர் பயந்து போயிடுறாரு. அங்கிருந்து நேரா ஓடி வராரு. லேலிக்கு இந்த விஷயம் தெரியுது. யார் இந்த மாதிரி பாடிய போயிட்டு கொதறி வச்சிருப்பா, என்ன ஆச்சு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேல கவனமா இருங்க, யாரையும் உள்ள விடாதீங்க அப்படின்னு லேலி சொல்லிட்டு போறா. வீட்டுக்கு போய் யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஷாவ் அங்க வந்துடுறான். லீலியோட முகத்தை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடுறான். உனக்கு பெய்யும் இருக்கால, அவன் மேல டவுட் படவும் முடியல, படாம இருக்கவும் முடியல. கரெக்டா அப்படின்னு கேட்க, ஆமா அது உனக்கும் தெரிஞ்சிருச்சா? எனக்கு என்னவோ அவன் மேல டவுட்டாவும் இருக்கு, ஆனா அவ இன்னோசென்ட்னு தோணுது. ஏதோ ஒரு குழப்பமாவே இருந்துட்டு இருக்கு. பாரு, இந்த நிலாவும் நட்சத்திரமும் எவ்வளவு அமைதியா இருக்கு, அந்த அமைதியை கெடுக்கிற மாதிரி நம்மளும் குழம்பி அதையும் குழப்பிட்டு இருக்கோம் அப்படின்னு லீலி சொல்றா. ஷாவ் பாக்குறான், நம்ம எங்க அதை குழப்புறோம், அது பாட்டுக்கு ஜாலியா இருக்கு, அது கூட சேர்ந்து நம்மளும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றோம், அவ்வளவுதான். அது ஒண்ணு குழப்பமா பாக்காது. வா, என்ன ஆனாலும் பரவாயில்ல, கேஸ் ஒரு வழி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. இவ்வளவு கஷ்டப்பட்டு சில உண்மைகள்லாம் வெளியே வருது, கஷ்டமா இருக்குல்ல லீலி? அந்த உண்மைலாம் வெளியே வரணுமா என்ன? நிம்மதியா வாழ்ந்துட்டு போக கூடாதா அப்படின்னு கேட்க, சில உண்மைகள் எல்லாம் வெளியே கொண்டு வராம நம்ம உயிரோட இருக்கிறதால என்ன பிரயோஜனம் இருக்கு, நீ எதை சொல்லு அப்படின்னு லீலி கேக்குறா. ஷாவுக்கு ஆன்சரே தெரியல. அடுத்த நாள் காலையில ஆகுது. ரீனா உட்கார்றா. உங்களுக்கு இந்த பெய்யும் மேல இன்னும் டவுட் இருந்ததுன்னா, மலை கிராமத்துல இருந்து தான் அவள ஸ்டூடெண்டா அமுச்சு விட்டாங்க. அந்த மலை கிராமத்துக்கு அவ மாஸ்டர் கிட்ட கேட்கலாம்ல. நம்ம கு போனான்ல டிரான்ஸ்பர் ஆகி, அவன் அந்த ஊர்ல தான் இருக்கான், அவன் கிட்ட லெட்டர் போட்டு பாக்கவா அப்படின்னு ரீனா சொல்றா. சரி, லெட்டரை போடு அப்படின்னு லீலி சொல்றா. அந்த லெட்டரை பார்த்ததுமே கு நேரா கிளம்பி அந்த மலை கிராமத்துக்கு போயிடுறான். அங்க இருக்கிற அந்த மாஸ்டரை பார்த்து, பெய்யும் உங்க ஸ்டூடெண்டா அப்படின்னு கேட்க, பெய்யும் என்னோட பெருமை, இங்க இருந்து நாங்க கிளப்பி விட்டோம், இப்ப பாருங்க அரண்மனையில வேலை பாக்குறான், அதனாலதான் அவனை பெயிண்டிங்கா கூட வரைஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் முன்மாதிரியா காட்டிட்டு இருக்கோம்னு சொல்ல கு பாக்குறான். பெய்யும் ஒரு பையனா அப்படின்னு. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க, பெய்யும் பையன் கூட உங்களுக்கு தெரியாதா? அவன் தான் எங்க டாப் ஸ்டூடெண்டே அப்படின்னு சொல்ல, அப்படியா, பெய்யும் கூட வேற யாராவது பொண்ணு இருந்தாங்களா, எனக்கு ஒரு குழப்பமா இருக்கு அப்படின்னு கோ கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்க. மாஸ்டர் பாக்குறாரு. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? பல வருஷத்துக்கு முன்னாடி பெய்யுக்கு ஒரு 10 வயசு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ஒரு சின்ன பொண்ணு அவன் வயசுலயே ஒரு பொண்ணு கூட்டு வந்தான். இது என் ஃப்ரெண்டு, அவன் நல்லா மெடிசன் பாப்பா, நீங்க அவளை கூட ஸ்டூடெண்டா வச்சுக்கோங்கன்னு சொன்னான். ஆனா அது ஒரு பொம்பளை பிள்ளை, எப்படி அந்த பொம்பளை பிள்ளைய ஸ்டூடெண்டா வச்சுக்கிறது நான் யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு அன்னைக்கு லேசா இருமல் இருந்தது, நேரா போய் மூலிகையை பறிச்சுட்டு வந்து இதை மருந்து போட்டு குடிங்க சார்னு அந்த பொண்ணு சொன்னா. அப்பதான் அவளுக்கு இருக்கிற திறமைய நான் கண்டுபிடிச்சேன். சரிம்மா, பத்திரமா நீங்க இருந்துக்கோ அப்படின்னு அவளுக்குன்னு தனியா ஒரு ரூம் ஒண்ணு அலாட் பண்ண. திடீர்னு பார்க்கும்போது அங்கங்க பயங்கரமா ரத்த கரையா இருக்கும். எலியெல்லாம் செத்து கிடந்தது. சில சமயம் பூனெல்லாம் கூட செத்து கிடந்தது. அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் நடந்துச்சு. அப்பன்னு பார்த்து மத்த பசங்க எல்லாம் மான்ஸ்டர் மான்ஸ்டர்னு இவளை பார்த்து கத்துனாங்க. அந்த பொண்ணு எலிய மறுபடியும் வெட்டி வச்சிருந்தா அவளோட ரூம்ல. அப்போ அந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்பி ஓடி போயிட்டா. அதுக்கும் மேல அவங்க இருக்க கூடாதுன்னு நான் முடிவு பண்ணேன்னு சொல்ல, நீங்க துரத்துனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு எங்க போனா அப்படின்னு கோ கேக்குறான். நாங்க எங்க துரத்தணும், எனக்கு மனசு வரல அந்த பொண்ணை வெளியே அனுப்ப. சோ என்ன பண்றதுன்னு அவகிட்டயே கேட்டுட்டு இருந்தேன். ஆனா அதுக்கும் முன்னாடியே நான் அவளை அடுத்த நாள் பாக்குறதுக்குள்ள அந்த பொண்ணு கிளம்பி மலைக்கே போறேன்னு சொல்லிட்டு போயிட்டா. ஆனா அதுக்கப்புறம் பெய்யும் கிட்ட அவளை பார்க்க கூடாதுன்னு சொன்னேன். ஆனா அடிக்கடி இந்த மலைக்கு போய் அவன் ட்ரெஸ் எல்லாம் மண்ணா இருக்கும். நான் சொல்றது அவன் கேட்கவே இல்ல. ஏன்பா, அந்த பொண்ணு மேல இவ்ளோ பிரச்சனை இருக்கு, அவளை எதுக்கு நீ பார்க்க போற? உன்னை வேற நீ நல்லா படிக்கிறன்னு அரண்மனையில உன்னை கூப்பிட்டு இருக்காங்க, நீ அரண்மனைக்கு போக ரெடியாரு, அந்த பொண்ணை பத்தி யோசிக்காதன்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் தான் பெய்யுவ அரண்மனைக்கு அமுச்சு விட்டேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அங்கேயே ஏதோ ஓனாய் கடிச்சு இறந்து போயிட்டான்னு நினைக்கிறேன். அவ ட்ரெஸ் மட்டும் தான் கிடைச்சதுன்னு சொல்ல, அரண்மனைக்கு போனதுக்கு அப்புறம் பெய்யும் கூட உங்களுக்கு கான்டாக்டே இல்லையா அப்படின்னு கோ கேக்குறான். பெய்யும் அடிக்கடி லெட்டர் போடுவான். இப்ப பாருங்க, அவன் போட்ட லெட்டர்லாம் இருக்கு, இது பெய்யோட ஹேண்ட் ரைட்டிங் தான், அவனுக்கு எழுத படிக்க சொல்லி கொடுத்ததே நான் தான்னு சொல்ல இன்னும் பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்காங்க. இங்க லீலிய மறுபடியும் கூப்பிட்டு விடுறாங்க. மார்ச்சுவரியில வைக்கப்பட்டிருந்த மறுபடியும் நிறைய பாடி எல்லாம் ஆபரேஷன் பண்ற மாதிரி கிழிச்சு வச்சிருக்காங்க. என்ன நடக்குது, யாரும் கேட்க மாட்டாங்களா இத அப்படின்னு கத்திக்கிட்டே லீலிக்கு இன்னும் கோவம் வந்துட்டு இருக்கு. ஆனா இந்த தடவை கிச்சன்ல ஒரு பையன் இருந்தான்ல, அவன் பேரு ஷூவான், அவன் ஞாபகம் வந்துருது. அன்னைக்கு அப்படிதான் அவன் மீட்டை பயங்கரமா கட் பண்ணி வச்சிருந்தான். ஒருவேளை அவன் வேலையா இருக்குமோ அப்படின்னு அவ யோசிக்கிறா.
ஆனா அதுக்கு முன்னாடி எதுக்கு ஒரு தடவை பெய்யுவை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பெய்யு நான் உன்கிட்ட சில கேள்விகள்லாம் கேட்கணும்னு சொல்ல, சுத்தி வளைக்காதீங்க, டைரக்டா கேளுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு பெய்யு வித்தியாசமா பேசுறா. இந்த மருந்த கையில வச்சுக்கோங்கன்னு கொடுக்குறா. இதெல்லாம் பார்த்துட்டு லீலி நேரா ஷாவ் கிட்ட போய் அவ எதையோ மறைக்கிறா. என்னன்னு எனக்கு தெரியல, இத்தனை நாள் இருந்ததை விட ரொம்ப டிஸ்டன்டா இருந்தா அப்படின்னு சொல்லும் போதே கு கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு. இந்தா லெட்டர்னு ஷாவ் கொடுக்குறான். அதுல பெய்யுங்கிறது ஒரு பொண்ணே கிடையாது, பையன். ஆள் மாறாட்டம் நடந்திருக்கு அப்படின்னு கு அந்த லெட்டர்ல எழுதி வச்சிட்டு இருக்கான். நேரா கிளம்பி ஷூன்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருந்தான்ல, அதான் கிச்சன்ல கறி எல்லாம் வெட்டினான்ல, அவனோட ரூம்க்கு போயிடுறாங்க. அங்க பார்த்தா அந்த பையன் மெடிசன் படிக்கிற எல்லா புக்ஸும் வச்சிருக்கான், அதே மாதிரி வெப்பன்ஸும் கூட வச்சிருக்கான். இந்த வெப்பன்ஸால தான் அந்த மார்ச்சுவரியில ஆபரேஷன் நடந்திருந்தது. இந்த பையன் தான் அதை பண்ணியிருக்கான். அப்ப இவன் தான் உண்மையான பெய்யு. இவன் பேர் ஷூவே கிடையாது. பெய்யுவா அங்க இருக்கிறது வேற யாரோ ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு லீலி எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறா. இதை இப்படியே விடக்கூடாது. ஒருவேளை இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆபத்து இருக்க போகுது இந்த பெய்யுவால, என் அடையாளத்தை எடுத்துக்கிட்டியான்னு கொன்னுட போறான் அப்படின்னு நேரா அங்கிருந்து கிளம்பி எந்த இடத்துல இந்த பெய்யு இருந்தாலோ, அதாவது அந்த பொண்ணு டாக்டர் இருந்தாலோ அந்த இடத்துக்கு நேரா உள்ள போக, அங்க பார்த்தா அந்த ஷூ கிச்சன்ல இருந்த பையன் இறந்து போய் கிடக்குறான். இந்த பொண்ணு அவனுக்கு ஏதோ ஆபரேஷன் பண்ணி வேக வேகமா ஏதோ லெட்டர் மாதிரி எழுத ஆரம்பிக்கிறா. என்ன நடக்குது எங்க அப்படின்னு லீலி கேட்க, இங்க இருந்து வெளியே போங்க அப்படின்னு பெய்யோ கத்திக்கிட்டு இருக்கா. நேரா லீலி வெளியே போய் வெயிட் பண்ணிருக்கா. பாத்துட்டோம், அரெஸ்ட் பண்ணலாம்ல அப்படின்னு ரீனா கேட்க, இன்னமும் இதுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தோணுது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு லீலி சொல்லிட்டு இருக்கா. பெய்யோ நேரா உள்ள இருந்து வந்துட்டு இருக்கா. என்னை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மருந்து தான் இந்த வியாதியை குணப்படுத்துறதுக்கான ஒரே மருந்து. எல்லாரோட வியாதியையும் ஏழையா இருந்தாலும் பணக்காரங்களா இருந்தாலும் குணப்படுத்த முடியும். இது சீக்கிரமா போய் ஏதாவது டாக்டர் கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கி விழுந்துடுறா. ஜெயில போட்டுடுறாங்க. டாக்டர் வந்து செக் பண்றாங்க. பெய்யோ ஏஞ்சிடுறா. என்ன நடக்குது இங்க, உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு கேட்க, நான் அவனை தெரியாம கொன்னுட்டேன், இப்போதைக்கு என்ன பண்ணலாங்கிறீங்க, நான் அவன் அடையாளத்தை எடுத்துக்கிட்டேன், அது அவனுக்கு பிடிக்கல, சோ என்ன மிரட்டுறதுக்கு வந்தான், நான் அப்ப அவனை கொன்னுட்டேன், என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கத்த ஆரம்பிக்கிறா. லீலி அங்க இருந்து வரா. ரீனா பாக்குறா. அவளே உண்மையை ஒத்துக்கிட்டா. இதுக்கு மேலே உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, அரெஸ்ட் பண்ணலாம்னு கேட்க, இல்ல அவ சொன்னதுல ஏதோ ஒண்ணு போய் இருக்க மாதிரியே இருக்கு, அது என்னன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் இறந்து கிடந்தான்ல ஷூ அப்படின்னு, அவன் பாடி இருக்கிற இடத்துக்கு போய் டாக்டர் கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறா. இங்க பாருமா, இந்த பையன் கழுத்துல ஒரே ஒரு வெட்டு இருக்கு, அவ்வளவுதான், அதனாலேயே தான் அந்த பையன் இறந்து போயிருக்கான். ஆனா யாரோ கொன்ன மாதிரி எனக்கு தெரியல, ஏன்னா அந்த பொண்ணு பெய்யும் சொன்னல, அவ ரைட் ஹேண்ட் பொண்ணுன்னு சொன்ன, அந்த பொண்ணு கொண்டிருந்தா இப்படிதான் வெட்டு வந்திருக்கணும். ஆனா அந்த பையன் அவனே வெட்டிக்கிட்ட மாதிரி இந்த பக்கமா வெட்டு போயிருக்கு. எனக்கு என்னவோ இது கொலை மாதிரி தெரியலமா அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. லீலி நேரா வரா. ஷாவ் கிட்ட சொல்லிட்டு இருக்கா, இது கொலை கிடையாது, தற்கொலை, அந்த பையன் செத்து இருக்கான், ஏன் எனக்கு சத்தியமா புரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் பதில் கண்டிப்பா பெய்யும் மட்டும் தான் சொல்ல முடியும், வேற யாராலையும் சொல்ல முடியாது அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அந்த பையன் ஷூ இருக்கான்ல, ஒரு ராணி முதல்ல செத்து போனாலே அதான் அழகா மாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து சாப்பிட்டு அந்த ராணிய அடிக்கடி அந்த மண்ணு கூட வந்து பாத்திருக்கான். பெய்யும் மருந்து கொடுக்கும் போதெல்லாம் ரெண்டு பேரும் அடிக்கடி மீட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. நேரா லீலியும் ஷாவும் கிளம்பி போயிட்டு அந்த ஷூ இருக்கான்ல, அவனோட ட்ரெஸ் இறந்து போகும்போது என்னெல்லாம் உடம்புல போட்டிருந்தானோ பாக்குறாங்க. அதுல பெய்யும் கொடுத்து அந்த மருந்தை பொட்டலமா மடிச்சு கொடுப்பாளே, அந்த மருந்து ஒண்ணு இருக்கு. அதை எடுத்து லீலி போயிடுறா. உனக்கு ரொம்ப முக்கியமான ஆளா இருந்திருக்கான், ஏன்னா எங்களுக்கு நீ கொடுத்த வியாதியில இருந்து காப்பாத்திக்கணும்னு, அதே மாதிரி அவனுக்கு ஒண்ணு கொடுத்துருக்க. இங்க என்னதான் நடக்குதுன்னு கேட்க, அதை பார்த்ததுமே ஒரு மாதிரி உருகி போயிடுறா. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு பெய்யு, என்னோட பேரு பெய்யுவே கிடையாது, என் பேர் தான் ஷூவா இருந்தது. நான் ஒரு கிராமத்துல வளர்ந்தேன், அம்மா அப்பா யாரும் இல்ல, ஒரு பாட்டி என்ன வளர்த்தாங்க. அப்போல இருந்தே சின்ன வயசுல இருந்து பாட்டிக்கு கொஞ்சமா மெடிசன் தெரியும்னால எனக்கு மூலிகை எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்படிதான் ஒரு தடவை அப்படின்னு பிளாஷ்பேக்கு போயிடுறா. காட்டுல மூலிகை எடுத்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல இந்த ஒரிஜினலான பெய்யும் இருக்கான்ல, அந்த பையன் கீழே விழுந்து கிடக்குறான். மூலிகை எடுக்கும் போது பள்ளத்தாக்குல விழுந்துட்டான் போல. அப்ப போய் இவ காப்பாத்திருக்கா. பரவாயில்ல, உனக்கு நிறைய நாலேஜ் இருக்கு, மூலிகை எல்லாம் உனக்கு தெரியுது, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நாலேஜ் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். உன் மாஸ்டர் யாரு அப்படின்னு கேட்டிருக்கான். அந்த பொண்ணு நேரா குகைக்குள்ள கூட்டு போயிருக்கா. அதாவது ஒரிஜினல் ஷூ இருக்கால, அவ அங்க போனா உள்ள பூனை, எலி, கோழி அப்படின்னு என்னெல்லாம் இறந்து கிடக்கோ அதெல்லாம் எடுத்துட்டு வந்து ஆபரேஷன் பண்ணி உள்ள என்னென்னலாம் பார்ட் இருக்குன்னு இவ கண்டுபிடிச்சிருவாளாம். எங்க பாட்டி மருந்து கொடுத்தா வியாதி சரியாகும்னு சொல்லுவாங்க, ஆனா எல்லாத்தையுமே சரி பண்ண முடியல, ஏதோ ஒண்ணு இருக்கணும்ல, அதனால்தான் உள்ள போயிட்டு அது எப்படி இருக்கு அதோட உடல்னு பாப்பேன், அதுக்காக தான் இதெல்லாம் வச்சிட்டு இருக்கேன்னு சொல்ல, சூப்பர் ஐடியா, நீ எனக்கு ஒரு நாலேஜ் ஷேர் பண்ணிக்கோ, நான் என் நாலேஜ் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவன் கிளாஸ்ல படிக்கிறதெல்லாம் இவகிட்ட வந்து கொடுக்குறான். சாப்பாடு கொடுக்குறான். இவ அதிசயமான மூலிகைலாம் பறிப்பால, அதை அவனுக்கு கொடுக்குறா. ரெண்டு பேரும் கொஞ்சம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஒரு நாள் நேரா கூட்டிட்டு அவன் மாஸ்டர் கிட்ட போயிட்டான். என்ன அங்க ஸ்டூடெண்டா சேர்த்து விட்டுட்டான். அப்புறம் ஒரு தடவை சில சம்பவங்களால அங்க நான் நிறைய ஆபரேஷன்லாம் பண்ணி பாப்பேன், நான் இறந்து போன மிருகங்கள்லாம் எடுத்து, அதனால என்னை பார்த்து பயந்து மான்ஸ்டர்னு
கத்திட்டு என்ன அங்க இருந்து துரத்தி விட்டுட்டாங்க. ஒரு தடவை அவனுக்கு நான் ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்தேன். அந்த பிரிஸ்கிரிப்ஷன் அவனுக்கு கொடுத்து அது ரொம்ப ஃபேமஸ் ஆகி அதனாலதான் ராஜாவோட அரண்மனையில இருந்து கூப்பிட்டாங்க. அப்படி அவன் போகும்போது அவனுக்கு ஒரே கில்ட்டியா இருந்திருக்கு. நான் எழுதின பிரிஸ்கிரிப்ஷன் அவனுக்கு பேர் வாங்கி தரக்கூடாதுன்னு. சோ நாங்க திரும்பி வரும்போது நாங்க 2 பேரும் ஒன்னாவே உள்ள வந்தோம். அங்க இருந்த ஒருத்தர்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிட்டோம். அவர் எனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு என்ன உள்ள அமிச்சிட்டாரு. ஜஸ்ட் பேரை மட்டும் மாத்திட்டு நான் பெய்யுவா உள்ள வந்துட்டேன். அவன் என்னோட பேர் எடுத்துட்டு ஷூவா சமையலுக்கு போயிட்டான். அப்பப்போ நாங்க 2 பேரும் ஒருத்தங்க தெரியாத மாதிரி பாத்துக்குவோம். எங்க ரிலேஷன்ஷிப் வெளியே தெரியாத மாதிரி பாத்துக்கிட்டோம். நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான், எங்களுக்குள்ள வேற எதுவுமே இல்ல. ஆனா ஒரு தடவை நாங்க ரகசியமா மீட் பண்ணி பேசுறத அந்த லேடி இருக்கால தான் அந்த ராணி அவ பாத்துட்டா. நீங்க மட்டும் நான் கேட்கிற மருந்தெல்லாம் செஞ்சு கொடுக்கல அப்படின்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பத்தி வெளியே சொல்லிடுவேன் மிரட்டினா. எங்களுக்கு வேற வழியே தெரியல, கஷ்டப்பட்டு உள்ள வந்துட்டோம், எப்படி வெளியே போறது. அதனால தான் அவளுக்கு நான் வந்துட்டு வேற வற்புறுத்தலால மேக்கப்க்கு மருந்தெல்லாம் செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சேன். அவ அழகு அதிகமாயிட்டே இருந்தது. ஆனா அவளுக்கு அது பத்தல. பெரிய ராணி இருக்காங்கல்ல, அவங்க அழகு குறையிற மாதிரி மருந்த அவங்களுக்கு கலந்து கொடுக்க சொன்னா அது ரொம்ப ஆபத்துன்னு சொல்லிட்டு எனக்கே நல்லாவே தெரிஞ்சுது. இதை நான் போயிட்டு உண்மையான பேயும் இருக்கான்ல அவன் கிட்ட சொன்னேன். நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருந்தான். கொஞ்ச நாளே இந்த ராணி இறந்து போயிட்டு தான் தகவல் வந்துச்சு அப்படின்னு. அப்புறம் நான் போய் அவன்கிட்ட அழுதுட்டே நீ பண்ண வேலையான்னு கேட்டேன். நீ பெரிய இடத்துக்கு போகணும், நிறைய மக்களுக்கு உதவி பண்ணணும், அதுக்கு குறுக்க யார் வந்தாலும் நான் விட மாட்டேன், அவங்களை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். எனக்கு பயமா இருந்தது. அப்பெல்லாம் பண்ணாதடா, வேணாண்டா, நம்ம நிறைய பேரை காப்பாத்தணும், புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்துட்டேன். அதுக்கப்புறமா நான் அவனை அதிகமா பார்க்கவே இல்லை. ஏன்னா அதுக்குள்ள இந்த பேண்டமிக் வேற வந்துருச்சு. அப்பதான் மாஸ்டர் போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ணது நான் மட்டும்தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு. எங்க அவருக்கு ஐயோவை பத்தி தெரிஞ்சிருமோ அப்படின்னு பயந்துட்டு மாஸ்டர் இதை பத்தி பேச வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். இல்லம்மா, இது ராஜாக்கு போனுச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா, சட்டவிரோதமா நீ போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருக்க, உனக்கு மரண தண்டனை கிடைக்கும் அப்படின்னு அவர் கத்திட்டு இருந்தாரு. அதை அவன் பார்த்திருப்பான் போல. அடுத்து மாஸ்டரும் எனக்கு தெரியாம கொண்டுட்டான். எனக்கு அழுக தாங்க முடியாம இருந்தது. அப்புறம் எனக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த வாங்கையும் கொண்டுட்டான். உண்மையாவே எனக்கு யாரெல்லாம் தொல்லை கொடுத்தாங்களோ அவங்களெல்லாம் கொண்டுட்டு இப்போ என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கான். என்னால அதை தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பெய்யோ அழுதுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கடைசியா ஏன்டா இப்படி பண்ணன்னு அவனை பாக்குறதுக்கு போனேன். அப்போ அவன் பார்த்தான், ரொம்ப லேட்டா போஸ்ட்மார்ட்டம் பண்றதால உன்னால வியாதி எப்படி உள்ள போகுதுன்னு கண்டுபிடிக்க முடியல, இறந்து போனோடனே ஒரு வேலை செக் பண்ணியிருந்தா உன்னால கண்டுபிடிச்சிருக்க முடியும். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஷூ, ஏன் உடம்புல இப்ப இந்த வியாதி இருக்கு நானே ஏத்திக்கிட்டேன். இப்போ உனக்கு உடனே ஒரு பாடி இறந்து போனதுமே எப்படி இந்த வியாதி உள்ள போச்சுன்னு கண்டுபிடிக்க வசதியா இருக்கும்ல அப்படின்னு அவன் கழுத்து அவனே வெட்டிக்கிறான், இறந்து போயிடுறான். அதனாலதான் அவசர அவசரமா மருந்தையாவது கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஷூ இந்த வேலையை பார்த்து மருந்தையும் கண்டுபிடிச்சிருக்கா. இதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கா. ஷாவ் லீலி 2 பேரும் பயங்கரமா சோகமாயிடுறாங்க. இது என்ன நடக்குது, இந்த கேஸ்ல இன்னும் எவ்வளவு தூரம் போகணுமோ தெரியலையே அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. ஜெயில இருக்கிற ஷூவை பாக்குறதுக்கு போறாங்க. ஷூ பாத்துட்டு இருக்கா, எனக்கு கொன்னுடுங்க, ஆனா நான் எழுதி கொடுத்த மருந்து நல்லா வேலை செஞ்சுதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ராஜாட்ட இருந்து ராஜ உத்தரவு வந்திருக்கு. அந்த பொண்ணு கொடுத்த மருந்தால எல்லாருக்குமே வந்து குணமாயிருக்காங்க. வேற யாருமே புது கேஸ் உடம்பு முடியலன்னு வரல. அதனால அந்த பொண்ணை ராஜா பாக்குறதுக்கு கூப்பிடுறாருன்னு உத்தரவு வந்திருக்கு. அங்க ஷூவை கூட்டிட்டு போறாங்க. ஷூவை பார்த்துட்டு ராஜா சொல்றாரு, நீ பண்ணது பெரிய ஹெல்ப்மா, ஆனா அரண்மனையில உன்னால எக்கச்சக்கமான மரணம் விழுந்திருக்கு. இதுபடி உனக்கு மரண தண்டனை கொடுக்கணும். ஆனா ஏற்கனவே நிறைய சாவு இந்த கொஞ்ச நாள நான் பாத்துட்டேன். சோ நான் உன்னை சாகடிக்கிறதுக்கு விரும்பல. உன் பேரு வந்துட்டு இதுக்கு மேல நிலைச்சு நிக்கணும்னா நீ என்ன சொல்ல போறேன்னு கேட்க லீலி பாக்குறா. ஒரு பொண்ணு டாக்டரா இருக்கிறதாலேயே இவ மருந்தை யாருமே சரியா பெருசா எடுத்துக்கல, இருந்திருந்தா இன்னும் நிறைய குற்றத்தை தடுத்திருக்கலாம் ராஜா அப்படின்னு சொல்றா. ராஜா பாக்குறாரு, இன்னைக்கு இந்த பொண்ணு ஷூவால பெண் மருத்துவர்களுக்கு மேல இருக்க மரியாதை பெரிய அளவுல வந்திருக்கு. நிறைய மக்கள் பெண் மருத்துவர்கள்னா சாமியா கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. இனிமே ஆண் பெண்ணுன்னு எந்த பேதமும் இல்லாம டாக்டர்ஸ்னாலே யார் சொல்ற பிரிஸ்கிரிப்ஷனா இருந்தாலும் யார் வேணா ஏத்துக்கலாம். இதுக்கும் மேல இந்த பொண்ணு அரண்மனையிலே இருந்து நிறைய ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஷூ பாத்துட்டு இருக்கா. ரொம்ப ரொம்ப நன்றி ராஜா, எனக்கு கடைசியா ஒண்ணு மட்டும் கொடுங்க, நான் போயிட்டு பெய்யும் இருக்கான்ல அவனோட அஸ்திய அவங்க ஆசிரமத்துல விட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்றா. சரி, உன் கூட துணைக்கு ஷாவும் லீலியும் வருவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க எல்லாம் நேரா அந்த ஆசிரமத்துக்கு போறாங்க. மாஸ்டர் வெளியவே நிக்கிறாரு. அழுதுட்டே எல்லாரையும் உள்ள கூட்டு போறாரு. ஷூ பாத்துட்டு இருக்கா. நம்ம லீலி கிட்டையும் ஷாவ் கிட்டையும் எனக்கு கூட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நாங்க கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணலான்னு இருக்கேன், எனக்கு விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்றா. சரின்னு ஷாவும் லீலியும் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. மாஸ்டர் வராரு. பாத்துக்கோங்கம்மா, நான் கவலைப்படாதீங்க, நான் பத்திரமா அவளை திருப்பி அமுச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதே வேக வேகமா உள்ள வாங்கன்னு ஒரு குரல் கேக்குது. ஒரு வேலைக்கார பையன் தான் கத்துறான். பார்த்தா உள்ள அவளே அவளை கொண்டுகிட்டு ஷூ இறந்து போய் கிடக்குறா. பக்கத்துல அந்த ஓவியம் இருந்ததுல பெய்யும் ஓடுது. அதை எடுத்து பக்கத்துல வச்சிட்டு இருக்கா. ஒரு லெட்டர் ஒண்ணு எழுதி வச்சிட்டு இருக்கா லீலிக்காக. இதுக்கும் மேல நல்ல முடியலங்க, நான் செஞ்ச மருந்தால இனிமே உலகத்துல இந்த பேண்டமிக் எப்ப வந்தாலும் அதை ஈஸியா குணப்படுத்திடலாம். அது ஒரு பெரிய சாதனை தானே, இதுக்கும் மேல வேற எதுவும் செய்ய முடியும்னு எனக்கு தோணல. சோ அதனால நான் இறந்து போயிடுறேன், என்ன மன்னிச்சிருங்க, நான் டயர்டா இருக்கேன். பெய்யும் கூட நான் கம்பெனி கொடுக்கணும் அப்படின்னு எழுதி வச்சுட்டு இறந்து போயிருக்கா.
இத பார்த்துட்டு லீலிக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. மாஸ்டரை பார்த்து இதுக்கு மேல பெய்யுவோட ஓவியத்தை மட்டும் மாட்டி வச்சுக்காதீங்க. இந்த முக்கியமான காரணமே இவதான். இவளோட ஓவியத்தையும் சேர்த்து மாட்டி வைங்க. சின்ன வயசுல அவங்க 2 பேரும் நம்ம உலகத்துக்காக பட்ட கஷ்டம் ரொம்ப அதிகம்னு சொல்ல, ரொம்ப நன்றிமா. நான் 2 பேர் ஓவியத்தையும் மாற்றேன் அப்படின்னு மாஸ்டர் அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்காரு. ஷாவ் லீலி 2 பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. ஷாவ் பாக்குறான். லீலி கிளம்பலாமா அப்படின்னு கேட்க, இங்க எங்க அங்கிள் வீடு ஒண்ணு இருக்கு. அங்க வரைய போயிட்டு வரலாமா அப்படின்னு லீலி கேக்குறா. ஷாவ் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். 2 பேரும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அங்கிள் வீட்ல போயிட்டு லீலி உட்கார்ந்துட்டு இருக்கா. ஆன்ட்டி மட்டும் தான் இருக்காங்க. அங்கிள் வந்துருவாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு, உங்க பையன் எங்க அப்படின்னு கேட்க, அவன் ரொம்ப வெக்கப்படுவான். அதனால்தாம்மா அவன் பெருசா வெளியவே வரமாட்டான். நீ தப்பா எடுத்துக்காத. இங்க இருக்கிற டெக்கரேஷன்லாம் பாரேன், எல்லாமே உன் அங்கிள் பண்ணதா அப்படின்னு அவங்க டாபிக்க மாத்தி பேசுறாங்க. கரெக்டா அவ அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கும் போதே அங்கிள் வந்துடுறாரு. இளவரசி கவுண்டி பிரின்சஸ்க்கு வணக்கம் அப்படின்னு சொல்றாரு. அங்கிள் என்ன லீலினே கூப்பிடுங்க அப்படின்னு அவ சொல்றா. சின்ன வயசுல உன்னை லீலின்னு கூப்பிட்டப்போ இளவரசின்னு கூப்பிடுங்கன்னு என்ன எத்தனை தடவை விரட்டிட்டு வருவ அப்படின்னு அவர் கேக்குறாரு. ஷாவை பார்த்துட்டு, உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப சின்ன வயசு ஆனா அதிக திறமை. 2 பேரும் உள்ள வாங்க, சாப்பிட்டுட்டே பேசலாம் அப்படின்னு கூட்டு போறாரு. லிலிக்கு பிடிக்காத ஃப்ரெஷ் மீனை ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஷாவ் பாக்குறான். இன்னைக்கு இருக்கிற நாளுக்கு ஃப்ரெஷ் மீன் சாப்பிடக்கூடாதுங்க. அதனால யாருமே இதை சாப்பிடாதீங்கன்னு அவள அந்த இக்கட்டான சிச்சுவேஷன்ல இருந்து காப்பாத்தி விடுறான். அதுக்கு தாங்க உங்களை மாதிரி ஒரு முக்கியமான அறிவாளி கூட இருக்கணும்னு சொல்றது. என்ன ஆச்சுமா, எதுக்கு திடீர்னு நீங்க வந்திருக்க அப்படின்னு அங்கிள் கேட்க ஆரம்பிக்கிறாரு. கரெக்டா அப்பன்னு பார்த்து ஷாவ் அவன் மேல ட்ரெஸ்லயே ஏதோ கொட்டிக்கிறான். அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு. லீலி பாக்குறா. அங்கிள், என்னோட எல்லா வருஷம் நியூ இயர்க்கும் நீங்க கொண்டு வந்து எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பீங்க. சரியா என்னோட அப்பா அம்மா இறந்து போனதும் அந்த மாதிரி ஒரு திருவிழாலதான். ஏன் எனக்கு அன்னைக்கு நீங்க ட்ரெஸ் வாங்கி தரல, ஏன் அன்னைக்கு மட்டும் நீங்க ஊருக்கு வரலன்னு கேட்க, என்ன சொல்ற லீலி, அன்னைக்கு தான் நான் உனக்கு ட்ரெஸ் வாங்கி போட்டு விட்டேன்ல, மறந்துட்டியா அப்படின்னு அவர் கேக்குறாரு. பாத்தீங்களா, நான் அரண்மனையில இருந்தேன் எல்லாரும் போய் சொன்னீங்க. இப்போ வீட்டுக்கு வந்திருக்கீங்க, அந்த ட்ரெஸ் எனக்கு போட்டு விட்டுருக்கீங்க. உண்மை தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவர் ஒரு செகண்ட் ஷாக் ஆயிடுறாரு. அதுக்கு மேல அதை பத்தி எதுவும் பேசாம அப்புறமா பேசிக்கலாம், ரூம்ல போய் எல்லாரும் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஷாவும் லீலியும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரூம் இன்னும் கிளீன் பண்ணலங்க, கொசு அதிகமா இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, கொசுவெல்லாம் துரத்திட்டு உங்களை உள்ள கூட்டு போறோம் அப்படின்னு ஆளுங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஷாவ் பாத்துட்டு இருக்கான். லீலி கேக்குறா, சாப்பிடும் போது எங்கேயோ போனீங்களே, என்ன ஆச்சுன்னு. உன் ஆன்ட்டிக்கும் அங்கிள்க்கும் நடுவுலயே ஏதோ ஒரு முரண்பாடு இருக்க மாதிரி இருந்தது. போய் என் பையனுக்கு சாப்பாடு கொடுங்கன்னு உங்க அங்கிள் சொன்னாரு. ஆனா உங்க ஆன்ட்டி நோன் கண்ணா காட்டினாங்க. அதனால்தான் நான் வெளியே போற மாதிரி அப்படியே போய் பார்த்தேன். பார்த்தா அங்க இருக்க நல்ல சாப்பாடெல்லாம் ஓரமா வச்சுட்டு இது வெஜிடபிள் மட்டும் இருந்தது. அதை மட்டும் எடுத்துட்டு போயிட்டு உன் அங்கிளோட பையனுக்கு கொடுக்குறாங்க. இவ்வளவு பெரிய இடத்துல எதுக்காக ஒரு குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கறதுல இவ்வளவு கணக்கு பார்க்கணும்? கண்டிப்பா ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொல்ல, கண்டிப்பா ஏதோ ஒண்ணு இருக்குதான், நானும் அதை நோட் பண்ண அப்படின்னு லீலி சொல்லிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில இந்த அங்கிள் இருக்கார்ல, அவர் ரூம்ல வாசல்ல காவலர்கள்லாம் தூங்கி போயிட்டு இருக்காங்க. அறிவில சீக்கிரமா போய் கதவை திறங்க, மாஸ்டருக்கு ஹேண்ட் வாஷ் பண்ண தண்ணி கொடுக்கணும்னு வேலைக்கார பையன் உள்ள போறான். பார்த்தா அந்த அங்கிள் இருக்கார்ல, இறந்து போய் தொங்கிட்டு கிடக்குறாரு. இவங்க அதிர்ச்சி ஆயிட்டு கத்திட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. லீலியும் ஷாவும் அதை விசாரிக்கிறதுக்கு உள்ள போறதுக்கு வராங்க. அத்தோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துட்டே இருக்கு. இன்னைக்கு எபிசோட்ல என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.